சொல்லுங்க. 2024ல கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாப் 5 படம் சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 படத்துக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல உங்களுக்கு நீங்க விரும்பினதுல டாப் 5 படம் சொல்லலாமா? விரும்பின டாப் 5 கண்டிப்பாக சொல்லலாம். அது கரெக்டாக 2024ல் வீக்கெண்ட் மந்த் அண்ட் இயர் எண்டில் கேட்குறீங்க. எண்டுன்றது கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட் வருவீங்க, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறீங்க. 2024ல 100 படத்துக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல டாப் 5 நீங்க தியேட்டருக்கு போயிட்டு காசு கொடுத்ததுக்கு ஒர்த்துப்பா அதுக்கு ஒருத்தனா அது மாதிரி 2024ல கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச டாப் 5 படம். ஸோ வணக்கம் ப்ரோ. இந்த வருஷத்துல பார்த்தோன்னா டாப் 5 பெஸ்ட் படம் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. 2024ல கிட்டத்தட்ட 120 படத்துக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. இதுல டாப் 5 உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் படம்னா என்ன சொல்லுவீங்க? தமிழ் படம் மட்டுமா? பிறமொழி படம் வேணாம். இந்த வருஷத்துல பார்த்தோம்னா 2024 முடிய போகுது. ஸோ இந்த 2024 பார்த்தோம்னா நிறைய படத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். அதுல எனக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இந்த படம் பார்த்துட்டு அப்பாடா என்ன ஒரு படம்டா அப்படின்னு கொடுத்த காசுக்கு பார்த்தா இன்னும் நீ 2-3 வாட்டி கூட பார்க்கலாம் அப்படின்னு இந்த வருஷம் நான் பார்த்த படங்களோட லிஸ்ட் சொல்றேன். டாப் 5ல 5 மெய்யழகன் 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 ஒரு ஒரு சென்டிமெண்டலாக அப்படியே ஒரு மைல்டாக போகும், நல்லாயிருக்கும். 5வது வாழை, ரொம்ப சென்டிமெண்டான படம் வாழை. 5வது மகாராஜா. 5வது இடத்துல பார்த்தோம்னா கார்த்தி அண்டு அரவிந்த் சாமி சார் 2 பேருமே நடித்த மெய்யழகன் படம் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ஒரு படம், அந்த தேட்டருக்கு போன படம். அவ்வளோ ஒரு அழகா ஒரு கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நைட்லேயே பார்த்தோன்னா அந்த படம் ஃபுல்லாக கொண்டு போய் அது அங்கே ஒரு இடத்துல முடிச்சிருப்பாரு பிரேம்குமார் சார். உண்மையாகவே பார்த்தோன்னா ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம் இந்த படத்தில். 5 படத்தில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல நான் டிமாண்டி காலனி 2 சொல்லுவேன். ஏன்னா நல்லா பேய் படம் போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 5வது படம் மகாராஜா சொல்லாங்க. 5th பிளேஸ் மகாராஜா. 5வது படம் வாழை. இந்த 5. 4th மகாராஜா தி பெஸ்ட்டு. 4வது தங்கலான். 4th பொறுத்த வரைக்கும் அமரன் படம் ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக உட்கார வச்சு நல்லா பார்க்குற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. டாப் 4 அவங்களுக்கு கொடுக்கலாம். 4வது இடத்துல வாழை சொல்லலாம். சின்ன இதை வச்சு புது ஸ்டோரியாக நல்லா இருந்துச்சு, அந்த உண்மை சம்பவம் வச்சு. அப்புறம் கருடன் சூரியது கருடன் சொல்லலாம். 4th கருடனு. ஸோ அதே மாதிரி 4வது இடத்துல பார்த்தோன்னா மாரி செல்வராஜ் சாரோட இயக்கத்தில் வாழை படம் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. மாரி செல்வராஜ் சார் எடுக்கிறாரு அப்படின்ற போது இந்த படம் பார்க்கும்போது படம் போனது சாட்டிஸ்ஃபையாக இருந்தாலும் ஒரு பக்கம் எமோஷ்னலாக ஓவராக அழுவு விட்டுருச்சுங்க இந்த படம்லாம் உண்மையாலுமே. 3rd கருடன், ரொம்ப சூப்பர் படம். சூரியன் 3rdல பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் கொடுக்கலாம். தங்கலான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், அந்த மாதிரி ஒரு ஜெனரலாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 3வது இடத்துல கோட்டு நல்லா இருந்துச்சு. 3வது கருடன். 3வது படம் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து. அது ஒரு நல்ல படம். ஆனால் நிறைய பேர் அந்த படத்தை ஓட விடலை, அடுத்தடுத்து பெரிய படங்கள் வந்ததுனால. 4வது படம் வடக்குப்பட்டி ராமசாமி சொல்லலாம். நான் 3வது இடத்துல பார்த்தேன்னா மகாராஜா படம் சொல்லுவேன். ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா படமும் எதிர்பார்க்காம இட்டடிச்சதுல ஒரு பக்கம் அப்படின்னா இந்த படம் ஒரு பர்சன்ட் கூட எதிர்பார்த்துக்க மாட்டோம். ஆனா பிளாக் பஸ்டர் இட் அடிச்ச ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பா மகாராஜா இந்த லிஸ்ட் எப்பயுமே இருக்கும். 3rd பிளேஸ் அமரன். அதே மாதிரி 2வது இடத்துல பார்த்தோம்னா நம்ம அட்டகதி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் நடிச்ச லப்பர் பந்து படத்தை சொல்லலாம். லப்பர் பந்துலாம் பார்த்தோம்னா ஒரு பர்சன்ட் கூட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. படம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, தரமான படம் பண்ணியிருக்கீங்களே சார் அப்படின்ட்டு. இந்த வருஷத்துல இது ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். பாட்டுல இருந்து சீன் பை சீன் பார்த்தோம்னா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் எல்லாமே கொளுத்து விட்டுருப்பாங்க. ஸோ முதல்ல லப்பர் பந்து. 2வது இடத்துல லப்பர் பந்து செம்ம படம், அதை மறக்க முடியாது, பெஸ்ட் படம் தான். ஏன்னா நாம கிரிக்கெட் விளையாண்டதெல்லாம் நினப்பு வந்தது. 2வது படம் ரப்பர் பந்து படத்தை சொல்லலாம். டாப் 2 நல்ல நல்ல படங்களை பேர் வர மாட்டேங்குது. இப்போ அதுதான் பிரச்சனை. லப்பர் பந்து டாப் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மகாராஜா, அது ரொம்ப நல்ல படம். 2nd இடத்துல ஆர்ஜே பாலாஜி அவரோட சொர்க்கவாசல் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஜெயிலுக்கு போகிறவங்க கெட்டவனா உருவாக்கப்படுறாங்களா, நல்ல மனிதன் கூட கெட்டவங்களா உருவாக்கப்படுறாங்களா, இல்லை உருவாகுறாங்களா
அவங்களா தானே உருவாக்குறாங்களா இல்லை உருவாக்கப்படுறாங்களாங்கிறது வந்து சொர்க்கவாசலில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால் அதுக்கு செகண்ட் ப்ளேஸ் கொடுக்கலாம். செகண்ட் வந்து லப்பர் பந்து. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து அமரன், ரியல் ஸ்டோரி. அதனால அமரன் ஃபர்ஸ்ட் இடம் நமக்கு பொறுத்த வரைக்கும். 2024ல டாப் 5 சொன்னா ஃபர்ஸ்ட் அமரன் படத்தை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து அமரன், ஃபர்ஸ்ட் படம் அமரன், அது ஃபர்ஸ்ட் பிளேஸு. அதுக்கப்புறம் அமரன், அதுக்கப்புறம் வாழை, அப்புறம் லப்பர் பந்து. அது நல்லா இருந்துச்சு. டாப் ஒன்னா? டாப் ஒன்று நான் கேட்டால் நான் விஜய் ஃபேனாக டக்கோட்டுன்னு சொல்லிடுவேன். அடுத்தது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 படம் இருக்கு. ஒன்று வந்து தளபதி நடிச்சு வந்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் வந்து இருக்கு. ஏன்னா தளபதி வந்து பார்த்தோன்னா இந்த 2 வருஷமா வந்து பார்த்தோன்னா எந்த படமும் வந்து பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபையான படம் இல்லை, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்ற ஒரு மத்தியில் வந்து பார்த்தோன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் செம்ம ஒரு தளபதி வந்து பார்த்தோன்னா 2 தளபதியும் வந்து பார்த்தோன்னா ஹார்ட்ஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. அந்த ஒரு உண்மையாலுமே இந்த படம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஸோ அடுத்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் சார் நடிப்பில் ரிலீஸ் ஆகி ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் ரிலீஸ் ஆன அமரன் படம் சொல்லுவேன். ஏன்னா அமரன் படம் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு வந்த படம் தான். ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த படம் நான் தேட்டரில் பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசை வச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு போகும்போது இந்த படத்துக்கு போகும்போது உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு தான் போனோம். உண்மையாலுமே கண்டிப்பாக கிளைமேக்ஸில் அழுதுருவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்பயே நான் கொஞ்சம் சுதாரிச்சிட்டேன். உண்மையாலுமே கிளைமேக்ஸில் அழுவு விட்டாங்க. ஏன்னா முகுந்த் வரதராஜன் சார் வந்து பார்த்தோன்னா அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் அப்போ தான் தெரிஞ்சிக்கவே ஆரம்பித்தேன் அந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் படமாக பார்க்கும்போது உண்மையாலுமே அழுதுட்டாங்க. ஸோ டாப் 1ல வந்து அமரன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு படத்தை அதை விட்டுட்டு அடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது நல்லது. ஓகே, தேங்க்யூ.